அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 16 செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வர, உங்கள் குடும்பத்தின் வருமானம் பல மடங்காக உயர 15/6/2026 ஆணி 1 அற்புதமான சோமவாரம் நான் சொல்லும் இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் 1 மணி நேரம் ஏற்றி வையுங்கள். ஈசனருளால் மகா அற்புதம் நடக்கும். அன்பு சொந்தங்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆனந்த ஒளி டிவி எனும் யூடியூப் சேனல். இது புதியதாக துவங்கப்பட்ட சேனல், ஆன்மீக சேனல். சிறிய சிறிய பரிகாரங்கள், தீபமேற்றும் முறைகள், எளிய வழிபாட்டு முறைகளை உங்களுக்கு மிக எளிமையான முறையில் ஒவ்வொரு நாளும் பதிவு செய்வோம். எனவே இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நமது இந்து சாஸ்திரத்தில் 16 செல்வங்கள் யார் ஒருவருக்கு கிடைக்கின்றதோ அல்லது எந்த குடும்பத்திற்கு கிடைக்கின்றதோ அந்த குடும்பம் அதிர்ஷ்டமான குடும்பமாகவும் இறையுருள் பெற்ற குடும்பமாகவும் கருதப்படும். அது என்ன 16 செல்வங்கள்? கல்வி செல்வம், வீரம், வெற்றி, தனம், தானியம், ஆரோக்கியம், சந்தானம், புகழ், நல்ல நண்பர்கள், நிலம், வாகன செல்வம், தொழில் செல்வம், கலைச்செல்வம், ஆன்மீக செல்வம், மன அமைதி, ஆயுள், ஆரோக்கியம். இது அத்துணையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவனை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை. நான் சொல்கிற இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் 15ஆம் தேதி ஏற்றுங்க. எந்த நேரத்தில் ஏற்றலாம்? ராகு காலம், யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சிறிய தட்டில் பச்சரிசி பரப்பி அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கு, அந்த விளக்குல நமது அறக்கட்டளையின் சொந்த தயாரிப்பான 5 எண்ணெய்களின் சங்கமம், 108 மூலிகைகளின் சங்கமமான கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபமேற்றுங்கள் அல்லது நெய் ஊற்றி தீபமேற்றி வையுங்கள். எந்த இடத்துல ஏற்றலாம்? பூஜை அறையில் ஏற்றலாம், சமையல் அறையில் ஏற்றலாம், அல்லது வீட்டின் மையப்பகுதி அதாவது ஹால் பகுதியில் கூட ஏற்றி வைக்கலாம். திசை வடக்கு திசை நோக்கி தீபம் எரிய வேண்டும். 1 மணி நேரம் இந்த தீபம் எரிந்தால் போதும். அதன் பிறகு இந்த தீபத்தை குளிர் வைத்துவிட்டு அந்த விளக்கை எடுத்து வச்சிருங்க. அந்த அரிசி எடுத்து பயன்படுத்திக்கோங்க. பச்சரிசியின் மீது தீபம் ஏற்றுவது நிச்சயம் 16 செல்வங்களையும் உங்கள் வீடு தேடி வரச் செய்யும். உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த அற்புதமான செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். கைலாசா தீப எண்ணெய் அதர்வன வேத முறைப்படி வேத மந்திரங்கள் ஓதி தயாரிக்கப்பட்ட தீப எண்ணெய். தேவைப்படுவோர் மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.